யார் அது புதுசா இருக்கு? ஏய், யார் அது இங்க வந்து படுத்துக்கிறது? மனுஷன் தான் படுத்து கிடக்குறான், பார்த்தா தெரியல. மிருகமா இருந்தா மிதிச்சிருப்போம்ல. யார் நீ? எந்த ஊரு? ஏங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன? கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க. ஏங்க எல்லாமே நம்ம ஊர் தானங்க, ஏங்க கோவப்படுறீங்க? அப்படி மரியாதையா பேசுறா? ஆமா, அதனால எல்லாமே நம்ம ஊரு. விலை கொடுத்து வாங்கிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கு. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் கள்ளக்கல்ல எடுக்கிறீங்க? இருந்தா தான் வாங்கிடுவோம்ல. ஆமா, உன் பேர் என்னடா? என் பேரு பச்சைக்கிளி. பச்சைக்கிளியா? பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவன்டா வச்சு உனக்கு? நானா வச்சுக்கிட்டது. அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது. ஆமா, என்ன வேலை பாக்குற? ஏங்க அதான் பாத்துக்கிட்ட வேலை தான் கெடுத்து விட்டீங்களேங்க. அப்படி என்ன வேலை பார்த்த? தூங்கிந்தல்ல. ஏண்டா தூங்கல ஒரு வேலையா? ஏங்க தெரிஞ்ச வேலையை தாங்க செய்ய முடியும். என்ன நடக்கல? கட்டா வேட்டியா? வேகமா கட்டா. கட்டுங்க கட்டுங்க. எடா துண்ட. எடுத்து விடா. டேய் நிறுத்துடா. இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தர மாட்டேங்கிறான்ல. ஏன் கேட்டா முன் ஜாமீன் கொடு, பின் ஜாமீன் கொடு, சைடு ஜாமீன் கொடுங்கறான். அதனாலதான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து படுத்துட்டேன். சரி அதெல்லாம் விடு. உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? சரி அங்க பார். ஏன்டா சிரிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? என்னது அது? ஏங்க மலைங்க அது. மலை தெரியுதுல? அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. ஓ கிளம்பு. டேய் எங்கடா போற? ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? இதை பேத்து அங்க கொண்டு வை, அதை பேத்து இங்க கொண்டாந்து வைன்னு. எனக்கு வேலை வேணாங்க சாமி. ஏண்டா உங்களை தட்டிக்க ஆளே கிடையாதா? இல்லங்க. கூட பிறந்தவனுங்க? இல்ல. அம்மா அப்பா? இல்லாத அனாதன் சாமி. ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல. சரி சரி, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாடு மேய்க்கிற வேலையா? ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா? கேவலம் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சுதான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். டேய் சாதுவான மாடுடா, ஒண்ணும் செய்யாது. சரி சரி, அப்ப மேய்க்கிறேன் சாமி. ஐயா நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத. அத நீ விரட்டாம இருந்தா சரி. வா வா. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு, தங்கச்சி கண்ணு, சில புத்தி மதிக சொல்லுறேன் கேளு முன்னு. நில்லுமே. ஏன் பெருசு அது என்ன கால? காங்கேயங்கால. அப்ப சட்டு புண்ணு வேலையை ஆரம்பிக்க. நிறுத்துடா. என்ன பண்றீங்க? மாட்டுக்கு காலை போடுறோம். இது என்ன காலை? காங்கேயங்கால. இது என்ன பஸ்? சிந்து பஸ். நீ தான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமாங்க. கிராஸா? தெரியாதுங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் புத்தி? எந்த வீட்ல என்ன பழக்கம் பழகுறீங்க? எது எதோட சேரணுமோ அது அதோட தான் சேரணும். தெரியுதா? தெரியுதுங்க. ராஸ்கல். ஓட்டா காலைய. டேய் ஐயா ஓட்டியா 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 ஓட்டியா. என்ன இந்த குடும்பத்துல பூரா பேர் கோவக்காரனா இருக்காங்க? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க? டேய் நல்ல வேலைடா. மாடு மட்டும் சென சேர்ந்து இருந்தது வெட்டி இருப்பாரு. மாட்டை குடுற மடப்பையில. என்னடா அது? டேய் என்னடா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல, ஆளாளுக்கு இந்த பாடுபடுத்துறீங்க. இந்த வீட்டுல எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல. இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போட்டு. உனக்கு 50 ரூபா தரேன், போய் படுத்த பார். ஐயா என்ன கத்துற? ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகி வேட்டி கட்டுறேன். இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல சாமி. எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா 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 என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா? நல்ல வேலை. கண்ட கழுதையை போய் பார்த்திருப்ப. நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கமா? டேய் நிறுத்துடா. ஏன்டா சுத்தி சுத்தி வந்து சிரிக்கிற? இருங்க இருங்க இருங்க. நான் சொல்ற கேளுங்க. இருங்க நான் சொல்ற கேளுங்க. அதுல நடிகர் சிவாஜி தான் நடிச்சிருக்காரு. கேஆர்எஸ் தானே சோடி. ஆமாடா. அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல, தங்க பதக்கம். அந்த படத்தை நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வேற நடிச்சிருக்காரு. ஏய் அங்க என்ன பார்த்து சிரிக்கிற? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் என்ன சிரிக்கிற? நான் என்ன கேனியனா? படம் பார்த்த நான் என்ன கேனியனடா? இல்லையா? டேய் நான் என்ன முட்டாளா? இப்படிலாம் கேப்பீங்க தெரிஞ்சுதான். கட்டில அடிக்கிறவளை வச்சுக்கிறாதீங்க. நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கம் தான். அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி அடிக்கிறவளை வச்சுக்கிறாங்க. என்னங்க உங்க படம்? என்னது? போஸ்டர்ரா. போஸ்டரோட வந்திருக்கேன். தெரியும் பாருங்க ஒரு முடிவு. இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? தப்பு. கொஞ்சம் சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். எப்படி?
டேய் போஸ்ட் அடிச்ச முட்டாளா படிக்கிற நான் முட்டாளா தெரிஞ்சேதான்டா பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கா ஐயா பிரிச்சு அடிச்சிருக்காயா ஆனா செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப் விட்டா ஒட்டுற அத சேர்த்து தாயா படிக்கிறேன் அதெல்லாம் எனக்கு சொல்லாத தங்கப்பா தக்கம் தங்கப்பா தக்கம் டேய் தங்கப்பா தக்கம் ஐயா அதை நான் ஒத்துக்க முடியாது ஒத்துக்க முடியாது அப்புறம் நீங்க வாங்க ஐயா அடுத்த விட்ட நியாயம் கேட்டா தான் தீர்ப்பு நான் சொல்லுவேன் இது தீர்ப்பு சொல்ல பெரிய நாட்டாமியா இங்க என்ன நடக்குது தெரியுமா தெரியாதுண்ணே தெரிய வேண்டாம் இங்க வந்த கூப்பிட்டாங்களா ஊசு போய் கூடுவான் நாட்டா மாதிரி நியாயம் கேட்க வந்துருவியா ஏண்டா, காலையில என் பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாம நெஞ்சில மிதிச்சிட்டாளேங்கிற கடுப்புல போய்கிட்டு இருக்கேன் வலிய கூப்பிட்டு வம்பள மாட்டி வர்றியாடா தெரியாம நான் உங்ககிட்ட நாட்டாமேனு சொன்னேனாடா நாட்டாமேனு சொன்னடா இவரு முன்னாடி சொல்லுவாடா நானு போ போ விட மாட்டேன் கம்ப போடு போடு கம்ப போ 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 ஐயா என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க என்ன வேலை பார்த்துட்ட இது சரி வராது சரி வராது இல்ல இல்ல சரி வராது சரி வராது. மத்தபடி வச்சுங்க ஆளை விடுங்க என்ன போ. சரி 50 ரூபா திருப்பி குடுறேன் எதுக்கு ஏய் 20 ரூபா வாங்கணும் நான் சொன்னது கேட்டு ஒழுங்கு மாதிரி தான் பணம் பார்க்க போறேன் நீ வந்து 50 ரூபா வாங்கிட்டு 80 கேள்வி கேப்பியா குறா பணத்தை குறா ஐயா என்ன? ஏன் இப்ப கோவப்படுறீங்க என்ன கோபுறேன் சரி விட்டு தர்றேன் என்ன விடுங்க? நீங்க வந்து தங்கப்ப தக்கம்னே வச்சுக்கங்க என்னத்த வச்சுக்கிறது நான் வச்சுக்கிறது நான் சொல்றது நீ கேளுடா இந்த பார் இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது சத்தியம் பண்ணி கொடு ஐயா இங்க மட்டும் இல்லையா அசலூர் போனா கூட இந்த விஷயத்தை ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன் இது எங்க ஆத்தா மாதிரி தமிழ சத்தியம் சரி, போ. போம்மா? போ. தங்கப்ப தக்கமா போ. 50 போடா. ரூபாய் கையில வாங்கினதுக்கு எனக்கே சொல்லித் தரேன். ஆதி போச்சுடா சாமி. போஸ்ட் அடிச்ச முட்டாளா பச்சைக்கிளி சொன்ன சரியா இருக்குமோ இனிமேல் சொல்ல மாட்டேன் வேணா வாயில பேண்டேஜ் போட்டு ஒட்டி விட்டு போங்க இப்படி கழுத்த அளவுக்கு பொறிச்சு வச்சாருங்கய்யா ஏய் ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிவிட்டேன் அத சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுவிட்டு ஊர் பூரா சத்தம் போட்டு சொல்லியிருக்கேன் ஊர் பூரா சொன்னாலும் பரவாயில்லடா தாலுக்கா தம்பட்ட போட்டு சொல்லியிருக்கேன் அதுக்கு தண்டனையா 24 மணி நேரம் இங்கே இரு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல 24 மணி நேரம் எப்படியா இருக்க முடியும் கண்டிப்பா இருப்படா இருப்ப நாளைக்கு வந்து பாக்குறேன் நாளைக்கா சாமி போங்க ஐயா போங்க எவனாச்சும் காலம்பா வராமையா போயிருவா யாருப்பா பின்னால் இருந்து உசு உசுங்கிறது அட முன்னால வாங்க பொண்ணை பாக்குறப்ப அங்க கரெக்டா வந்து பாக்கணும் கூடவே வந்து கல்லூரி மங்க மாதிரி வாழ்க்கையை மாட்டி விட்டீங்க வைங்க அவ்வளவுதான் கல்ல எடுத்து மண்டை உடைச்சிரும் உடைச்சி தம்பி கற்பூரத்தை கொடு என்னது பாம்பை கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க சாமியே நல்லா கும்பிட்டுங்க நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நீ கீழங்கி வந்து ஆடு பாம்பே ஒரு போடு போடு பாம்பே இது ராகம் இது ராஜன் நாகராஜன் வந்திருக்கிறார் நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சாமியோ ஆஹா இங்க கும்பிடுற பார்த்தா கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கு ஏய் எல்லாம் உழுந்து கும்பிடுங்கப்பா கும்பிடுங்க நாகா கையக்கல மாட்டாரா சாமி கூட்டாச்சு போங்கடா நான் இப்படியே கூட எடுத்து போறேன் அம்மா அம்மா நம்ம லட்சுமி பால் கறக்காம கத்திக்கிட்டே இருக்குமா பார்த்தா பாவமா இருக்குங்கம்மா தெய்வம் இல்லாம அதுகிட்ட யாரும் போக முடியாது கண்ணுக்குட்டி அவுத்து விட்டுரு தெய்வராஜு ஐயா ஒரு நாயை வளர்த்தா எப்பா சாப்பிடு ஏய் சாப்பிடுப்பா உன்னதான் காது கேட்கலையா இந்த பார் ஐயா ஊர்ல கிடையாது அவர் இல்லாத நேரத்துல உனக்கு 3 நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும் தெரிஞ்சுக்க ஓவரா குலைக்கிற ஆள் பார்த்து குலைக்க பிழைக்க சொல்லிட்டேன் நானு இந்த ஒரே ஒரு ஜாக்கி எடுத்து போட்டு சட்னி ஆயிருவீங்க எதை பிடிக்க வர்ற நீ பாப்பா நீ வெறி எனக்கு பிடிச்சிருக்க கொலை பண்ணிடுவோம் நீ சரி இந்த சாப்பாட மாமாவுக்கு யார்கிட்ட கொடுத்து அனுப்பலாம் எங்க போற வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம் வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம் யாரது மாடு ஓட்டிக்கிட்டு போறது தாயே இங்க வா ஆமா எதுக்கு நீ கூப்பிட்டு என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எவன் உன் புருஷன் தெய்வராசு என்னதாயி தெய்வராசு உங்க புருஷரா ஆ ஏம்மா இத முதல்ல சொல்லப்படாதா
அம்மா நான் இப்படி உன்ட்ட பேசுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கிள்ளி கொடுத்து என் சோழியை முடிச்சிடாதப்பா. மண்டபத்துல அனாதையா கிடந்த என்ன இந்த கர்ம வீரர் தான் தூக்கிட்டு வந்து காப்பாத்தி காவத்து கஞ்சியாச்சு ஊத்திக்கிட்டு இருக்காரு. அதுல மண்ணள்ளி போட்டாத. இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்?